பீர்க்கங்காய் பொரியல் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை தழை, அதே மாதிரி பீர்க்கங்காயை வந்து நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் நல்லா தாளிச்சுக்கணும். பெருங்காயத்தூள் நான் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு பீர்க்கங்காய் வந்துட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயில் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வந்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் நல்லா துருகி போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா சூடான சாதத்தை எடுத்து அந்த பீர்க்கங்காய் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேரட் பொரியலுக்கு அதே மாதிரி கேரட் துருகி வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் போட்டுட்டேன், டைம் இல்லை. ஸோ பச்சை மிளகாய் அண்ட் தென் அப்புறம் அந்த கருவேப்பிலை தழை, எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கேரட் வந்து பெருசாகவே நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுவே தண்ணி வந்து விடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுட்டு, தேங்காய் போடலனாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒயிட் ரைஸ், பீர்க்கங்காய் சாதம், அதுக்கப்புறம் கேரட் பொரியல். அப்பளம் வைக்க மறந்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. தான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு.